அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 11/2/2025 தேதியான இன்றைய தினம் தைப்பூச திருநாளாக மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு இந்த தைப்பூசமான இன்றைய தினம் பரிகாரங்களும் பலன்களும் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் பலரும் கொண்டாடும் முக்கியமான நிகழ்வாக தைப்பூசம் இருக்கிறது. பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் இணையும் இந்த நாளில் தெய்வங்களை வழிபடும் போது அவர்களிடமிருந்து கிடைக்கும் அருள் பன்மடங்காக இருக்கும் என்கிறார்கள். பொருந்திய தைப்பூசம் ஆடி உலக பொலிவளைந்த என்ற திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பக்கத்தின் வாயிலாக சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தைப்பூசம் தமிழ்நாட்டில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்திருப்பதை அறிய முடிகிறது. இந்த உலகத்தின் முதலில் நீர்தான் உருவானது. அதன் பிறகு பிரம்மாண்டமான நிலப்பகுதி தோன்றியது என்று புராணங்கள் சொல்கின்றன. அப்படி இந்த உலகம் உருவாக தொடங்கிய தினமாக தைப்பூசம் உள்ளது என்பது முன்னோர்களின் கருத்து. இதனால் தான் இந்த உலகத்தின் முதலில் நீர் தோன்றியதை நினைவு கூறும் வகையில் தமிழ்நாட்டில் பல்வேறு ஆலயங்களிலும் தைப்பூச திருநாளை முன்னிட்டு தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது என்று அந்த கருத்துக்கு வழி சேர்க்கிறார்கள். தைப்பூச திருநாளில் சிவபெருமானையும் அம்பாளை வழிபடுவதும் முருகப்பெருமானை முன்னிலைப்படுத்துவதும் தான் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர் மற்றும் 30 முக்கோடி தேவர்கள், பிரம்மன், விஷ்ணு உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான், அம்பாள் ஆகியோருடைய நடனத்தை காணும் ஆவல் உண்டானது. அதன்படி ஈசனும் தேவியும் தங்களின் நடனத்தை அவர்களுக்கு காட்டி அருளிய தினம் இந்த தைப்பூச திருநாள் என்கின்றார்கள். எனவே இந்த நாளில் சிவாலயங்கள் தோறும் நடராஜருக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். தைப்பூச நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. சூரபத்மன், சிங்கமுகாசுரன், தரகாசுரன் ஆகியோர்கள் அசுரர்களிடம் தேவர்கள் சிறைப்பட்டு கிடந்தனர். அவர்களை மீட்பதற்காக தேவர்களின் சேனாதிபதியாக இருந்து அசுரர்களுடன் போர் புரிந்தார் முருகப்பெருமான். போர்க்கடவுளான அவரை போற்றும் விதமாக தைப்பூசம் கொண்டாடப்படுவதாக சொல்கிறார்கள். மேலும் வள்ளி முருகப்பெருமான் மனமுடித்த தினம் இந்த தைப்பூசம் என்கின்றார்கள். ஞான பலம் கிடைக்காததால் முருகப்பெருமான் பழனி மலையில் ஆண்டியாக வந்து நின்ற தினம் தைப்பூசம் என்ற கருத்தும் உள்ளது. இதனால் தான் தைப்பூச திருநாளானது பழனியில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இவற்றையெல்லாம் புறந்தள்ளினாலும் இன்னொரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அது என்னவென்றால் முருகப்பெருமான் தமிழர்களின் தெய்வமாக கருதப்படுகிறார். தமிழர்களின் உயர்வை சொல்லும் மாதமாக தை மாதம் திகழ்கிறது. அதோடு ஒவ்வொரு பௌர்ணமியும் தெய்வத்தை வழிபட சிறந்த நாளாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தமிழ் மாதமாக தை மாதத்தில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பௌர்ணமி தினத்தில் வழிபடுவதால் தைப்பூசம் சிறப்புக்குரிய நாளாக மாறியிருக்கலாம் என்பது பலரும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. இந்த நாளில் முருகப்பெருமானினுடைய அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறும். குறிப்பாக முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் இந்த நிகழ்வு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது.